ரொம்ப சிறப்பான முறையில் செஞ்சுருக்காங்க. பாண்டிச்சேரி இது மாதிரி ஒரு இது இல்லை. இவங்க ஃபஸ்ட் டைம் இது மாதிரி பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாலியாக இதுவாக இருக்குது. பசங்களே ரொம்ப என்ஜாய் பண்ணுதுங்க. அப்புறம் அந்த கிளிங்கெலாம் வந்து மேலே உட்கார்றது இதெல்லாம் ஃபஸ்ட் டைமு. அதுக்கப்புறம் அந்த பாம்பு கையில் வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இந்த நிறைய வகையான புறாக்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வான்கோழி இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சிறப்பான முறையாக இருக்குது. இன்னும் நல்லா டெவலப் பண்ணணும். ஆனால் இது பண்ணுற வரைக்கும் ரொம்ப சிறப்பான முறையில் செஞ்சுருக்கிறாங்க. இன்னும் நல்லா டெவலப் பண்ணணும். மக்கள் நிறைய பேர் வருவாங்க, வந்து பார்ப்பாங்க. என் பேர் அஸ்வினி, நான் பாண்டிச்சேரி தான். ஸோ சம்மருக்கு வந்து இங்கே கர்டோ பார்க் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது, என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது, எல்லோரும் சொன்னாங்க. ஸோ கிட்ஸோடு நான் வந்திருந்தேன். ஸோ பார்க்கவே நான் ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, சும்மா அப்படி தான் வந்தேன். பட் உள்ளே போனோன்னுமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. பிகாஸ் வந்து நம்ம பேர்ட்ஸ்க்கெலாம் வந்து ஃபீட் பண்ணுறோம். எனக்கு ரொம்ப ஆசை அந்த மாதிரி. பசங்களுக்கும் அனிமல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து ஃபீட் பண்ணுறப்ப நம்ம மேலெலாம் வந்து உட்காந்துச்சு, அதெல்லாம் ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அது மாதிரி வந்து ஸ்னேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் தான் வந்து கையிலலாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மேலெல்லாம் கையிலலாம் ரொம்ப அழகாக வந்துட்டு ரொம்ப காமாக உட்காந்துட்டு ரொம்பவே பயம் இல்லாமல் கிட்ஸ்க்குமே அது கொடுத்தாங்க. ரொம்ப சேஃபாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபிஷ் ஸ்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ரேபிட்ஸ்லாம் கையில் பிடிக்கிற மாதிரி பசங்களுக்கு, குட்டி குட்டி பசங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாத்துக்குமே ஹார்ஸ்க்கு நாங்கள் ஃபீட் பண்ணோம், அப்புறம் ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணோம். அதுக்கப்புறம் டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டாக்ஸ் இருந்துச்சு. அப்புறம் பேர்ட்ஸ் நிறையா இருந்தது, ரேபிட்ஸ், அப்புறம் வந்து கோழி, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கோழி, டக்ஸ் இருந்துச்சு, அக்வாரியம் இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன குட்டி பசங்களுக்கும் பெரியவங்களுக்குமே வந்து ரொம்ப வந்து ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஒன் டே வந்து போனதே தெரியல. ஒரு ஹாஃப் டே ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஆமாம், எப்பவுமே நம்ம பாண்டிச்சேரினால ஒரு பீச் அப்படி தான் இருக்கும். பீச்சுமே ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். ஸோ பார்த்த மாதிரியே இருக்கும். இப்போ இது வந்து இந்த மாதிரி நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிறது வந்து ரொம்பவே வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கும் சரி, வெளிலேருந்து வரவங்களுக்கும் ரொம்பவே வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். பிகாஸ் எங்கேயுமே இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி ஸ்னேக்ஸ்லாம் வச்சிருக்க மாதிரி ஃபீட் பண்ணுற மாதிரிலாம் எங்கேயும் இல்லை. ஸோ வந்து ஒரு ரொம்ப மோஸ்ட் விசிட்டட் பிளேஸ் தான் இது. கருடா பார்க் தான் வந்திருக்கேன். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். இங்கே நான் வந்தப்போ இங்கே டாக்ஸ்லாம் இருந்தது. அந்த டாக்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்டான சைஸஸ்லாம் இருந்தது. நம்ம வீட்டில் வளர்க்குற நாய் மாதிரி இல்லை, அது ரொம்ப பெருசாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபிஷ் பார்த்தோம். ஃபிஷ்லாம் வந்து நம்ம ஜூலலாம் போனோன்னா ஃபிஷ்ஷை வந்து நம்மளால் வந்து ஃபீட் பண்ண விட மாட்டாங்க, நம்ம எட்டர்ந்து தான் பார்க்கணும். ஆனால் இங்கே வந்தோன்னா நம்ம இங்கே வந்து அதை வந்து ஃபீட் பண்ணலாம். அதை நம்ம கலர்ஃபுல்லாக வந்து அதை பார்க்க விடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நிறைய ஆடு, அதுக்கப்புறம் கோட்டு அதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் டக்கு, ஆஸ்ட்ரிச்லாம் இருந்தது. அதெல்லாம் நம்ம வந்து அது வந்து அப்படியே கிட்ட போய் பார்க்க விட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஃபீட் பண்ணவும் விட்டாங்க. அதுக்கப்புறம் பாம்பு கையில் கொடுத்து அதை ஃபீல் பண்ண வச்சாங்க. அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் பேரட், அதுக்கப்புறம் பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட்டான பீஜியன்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம கூட அதை இது பண்ணி நம்மளை வந்து நல்லா என்ஜாய் பண்ண வச்சாங்க. இது முடிச்சுட்டு நாங்கள் வாட்டர் ஸ்லைட் போனோம். வாட்டர் ஸ்லைட்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட்டான வாட்டர் ஸ்லைட்ஸ் இருந்தது. எப்படின்னா அந்த ஸ்லைடிங் வாட்டர் ஸ்லைட், அந்த மாதிரி நிறைய வாட்டர் ஸ்லைட் இருந்தது. அதில் வந்து ரொம்ப என்ஜாயிங்காக இருந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது எப்படி கொஞ்சம் வந்து எப்படி நம்மளை விட மாட்டாங்க அப்படின்றதுலாம் இருந்தது. ஆனால் இங்கே வந்து பார்த்தா எப்படி ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நான் நெக்ஸ்ட் டைம் வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் வெக்கேஷனை என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ்.